கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தலைவராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் தலைவனின் தோனி நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இறையியலில் கிறிஸ்துவியல் கற்று வருகிறோம். ஏன் அவர் மரணத்தை சந்தித்தார் என்கிற காரணங்களை கற்று வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சி. 6வது நோக்கம், இயேசு மரணத்தை ருசி பார்ப்பதற்கான 6வது காரணம் என்ன? யோவான் 10வது அதிகாரம் 1-15. நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன் என்று சொன்னார். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆட்டு தொழுவத்துக்கு உள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். 11வது வசனம், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். 15ஆம் வசனம், நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். யோவான் 10:11. தான் ஒருவர் மட்டும்தான் நல்ல மேய்ப்பன் என்று இயேசு சொன்னார். இப்ப நாங்களெல்லாம் கூட மேய்ப்பர்கள் தான். மேய்ப்பராகுவதற்காக அழைப்பு பெற்று, அதற்காக பயிற்சி பெற்று படித்து, அதற்கு பிறகு மேய்ப்பர் என்கிற அருட்பொழிவு பெற்று சபைகளிலே ஊழியம் செய்திருக்கிறோம். சபைகளை கண்காணித்து வருகிறோம். நாங்கள் மேய்ப்பர் தான். நாங்கள் நல்ல மேய்ப்பர் கிடையாது. நானே நல்ல மேய்ப்பன்னு சொல்லிட்டார். அதனால நாங்கள் மெய்ப்பர்களாக வேண்டுமானால் இருக்கலாம், நல்ல மெய்ப்பர்கள் கிடையாது. நல்ல மெய்ப்பன்னா எப்படி? உயிரை கொடுக்கணும். எனக்கு மெய்ப்பராக இருந்தவர்கள் எனக்காக உயிரை கொடுக்கல. எனக்கு மெய்ப்பராக இருந்த எல்லாருக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லாரும் என்னை அவ்வளோ நேசிச்சாங்க. அவ்வளோ எனக்கு மேய்ப்பராக இருந்தவருடைய பட்டியலை போட்டால் சென்னை மயிலாப்பூர் CSI நல்மேய்ப்பர் ஆலயத்தில் ரெவரன் சாமுவேல், ரெவரன் ஆமோஸ் மனோகரன், ரெவரன் திரவியம் மாணிக்க வாசகம், அதன் பிறகு சென்னை மயிலாப்பூர் AG சபையில் ரெவரன் I அலெக்சாண்டர், ரெவரன் IJ திலகராஜன். அதன் பிறகு நான் ஊழியத்துக்கு வந்துவிட்டேன். ரெவரன் சாமுவேல் ராஜையா சென்னை தாம்பரத்தில். அதனால் இவர்கள் எல்லாருமே நல்ல மேய்ப்பர்கள் தான், என்னை நேசித்தார்கள். ரெவரன் சாமுவேல் ஐயாவோடு மாத்திரம் எனக்கு ரொம்ப தொடர்பு கிடையாது. நான் ரொம்ப சின்ன பையன், எனக்கு அவரை பற்றி தெரியல, அவரோட நேரடியாக பழகலை. மற்ற எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு அவங்க உதவியாக இருந்திருக்கிறாங்க, நன்மையாக இருந்திருக்கிறாங்க, என்னை நேசிச்சிருக்காங்க. ஆனால் உயிரை கொடுக்கலை. யாருமே உயிரை கொடுக்கலை. யாரும் இப்போ அதில் அநேகர் உயிரோடு இல்லை. அவங்க நல்லபடியாக ஆண்டவருக்குள்ளே கடந்து போயிட்டாங்க. அதே போல் நான் எத்தனையோ பேருக்கு மேய்ப்பராக இருந்திருக்கிறேன். சென்னை தாம்பரத்தில் மேய்ப்பராக இருந்திருக்கிறேன். நெல்லை மாவட்டம் வடக்கன்குளத்தில் மேய்ப்பராக இருந்திருக்கிறேன். பீகாரில் மேய்ப்பராக இருந்திருக்கிறேன். இப்போதும் எத்தனையோ ஊழியக்காரர்களுக்கு ஒரு மேய்ப்பன் என்கிற, மெய்ப்பர்களுக்கு மெய்ப்பன் என்கிற ஒரு பொறுப்பில் நான் இருக்கிறேன். 1000க்கும் மேற்பட்ட ஊழியக்காரர்களுக்கு ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு மெய்ப்பனாக, ஒரு கண்காணியாக நான் இருக்கிறேன். யாருக்காகவும் நான் உயிரை கொடுத்ததும் இல்லை, கொடுக்க போகிறதும் இல்லை. அவங்கள நான் நேசிக்கிறேன். இந்த ஜனங்கள் அறிவார்கள். நான் தாம்பரத்தை விட்டு பீகாருக்கு போன பிறகு தாம்பரத்தில் உள்ள மக்கள், சபை மக்கள் சொன்ன ஒரு விஷயம், ஒரு அன்பான ஒரு மேய்ப்பர்
அவரை போல ஒரு அன்பான மேய்ப்பரை நாங்கள் பார்க்க முடியலை என்று சொன்னதாக நான் கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் அன்பானவன் தான், மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவன் தான், முடிஞ்ச அளவு உதவி செய்கிறவன் தான். ஆனால் நான் யாருக்காகவும் உயிரை கொடுக்கல. என்னுடைய மேய்ப்பர்கள் எனக்காக உயிரை கொடுக்கல. நான் மேய்ப்பனாக யாருக்கெல்லாம் இருந்தோனோ அவர்களுக்காக உயிரை கொடுக்கல. அதனால நான் நல்ல மேய்ப்பன் கிடையாது. எனக்கு மேய்ப்பராக இருந்தவர்களும் நல்ல மேய்ப்பர்கள் கிடையாது. அவர்கள் நல்லவர்கள், ஆனால் மேய்ப்பர்கள் கிடையாது. அவர்கள் மேய்ப்பர்கள், ஆனால் நல்ல மேய்ப்பர்கள் கிடையாது. நான் நல்லவனான்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் மேய்ப்பன். ஆனால் நான் நல்ல மேய்ப்பன் கிடையாது. ஏன்னா நான் யாருக்காக உயிரை கொடுக்கல, கொடுக்கவும் போறதில்லை. நல்ல மேய்ப்பன் அதான் அவர் சொன்னார், நானே நல்ல மேய்ப்பன்னு சொன்னார். தாவீது சிங்கமும் கரடியும் ஆடுகளை தாக்க வந்தபோது அவைகளோடு உயிரை பணைய வைத்து சண்டை போட்டான். ஆனா உயிரை கொடுக்கல. ஒருவேளை உயிரை கொடுத்துருப்பானா எனக்கு தெரியல. உயிர் போயிரும் அப்படின்ற நிலைமை வந்திருந்தா அவன் சிங்கத்தோடையும் கரடியோடையும் சண்டை போட்டிருப்பானா எனக்கு தெரியல. ஒரு நல்ல மேய்ப்பன், ஒரு மேய்ப்பன் அப்படின்னாலே 12ஆம் வசனம் சொல்கிறது, மேய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தம் அல்லாதவனுமாகிய கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். மேய்ப்பன் ஓனாயை கண்டு ஓட மாட்டான், ஆனால் உயிரையும் கொடுக்க மாட்டான். ஓனாயை கண்டு ஓடவும் மாட்டான், ஓனாயை உயிரையும் கொடுக்க மாட்டான். ஓனாயோடு சண்டை போடுவான், அதுக்குரிய ஆயுதம் வச்சிருப்பான், அதுக்குரிய ஆட்கள் வச்சிருப்பான். தான் உயிருக்கு ஆபத்துனா ஆடு உயிர் போனால் போயிட்டு போது, நம்ம உயிர் முக்கியம்னு தன்னை தற்காத்து கொள்வான். ஓனாயை பார்த்தவன ஓடிட்டானா அவன் மேய்ப்பன் கிடையாது. ஆனால் அந்த ஆட்டுக்காக உயிரை கொடுத்தால் மட்டுமே அவன் நல்ல மேய்ப்பன். அதனால இயேசு சொன்னார், நானே நல்ல மேய்ப்பன். பழைய ஏற்பாடு சொல்கிறது, உன் உயிருக்கு பதிலாக ஒரு ஆட்டின் உயிரை போக்கிவிடு. அதுதானே பழைய ஏற்பாடு. பலி அதுதானே. நீ பாவம் பண்ணிட்டீன்னா ஒரு ஆடை கொண்டா, இந்த ஆட்டின் மீது உன் கையை வை, உன் பாவம் எல்லாம் அந்த ஆட்டுக்குள்ளே போயிடும். அந்த ஆட்டை வெட்டி அதனுடைய இரத்தத்தை கர்த்தருக்கு பலி செலுத்து, அப்போது உன்னுடைய பாவம் மன்னிக்கப்படும். இதுதான் பழைய ஏற்பாடு. உன் உயிரை காப்பாற்றிக்கொள்ள ஒரு ஆட்டினுடைய உயிரை நீ வாங்கு என்பதுதான் பழைய ஏற்பாடு. ஆனால் இயேசு சொன்னார், ஆட்டினுடைய உயிரை காப்பாற்ற தன் உயிரை கொடுக்கிறவன் தான் நல்ல மேய்ப்பன் என்று சொன்னார். அது நான் மட்டும்தான் என்று சொன்னார். தான் நல்ல மேய்ப்பன் என்று நிரூபிப்பதற்காக ஆடுகளாகிய நமக்காக அவர் உயிரை கொடுத்தார். யோவான் 15:13, ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. சிநேகிதருக்காக இயற்கையான அன்புல எது ஒரு நேச்சுரல் லவ், இயற்கையான அன்பு? 1 கொரிந்தியர் 13 சொல்லப்பட்டிருப்பது தெய்வீக அன்பு. ஆனால் ஒரு மனுஷீக அன்பு அது உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மனுஷீக அன்புன்றது நான் முந்தின தியானம் ஒன்றிலே அதை தொட்டேன். அது சொல்கிறது, மரணத்தை போல வல்லமை உள்ளது அன்பு. உன்னத பாட்டு 8:7, திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆசையெல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். வெள்ளம் வந்தாலும் நிறைய தண்ணீர் வந்தாலும் அன்பை அழிக்க முடியாது. வீடு நிறைய தங்கத்தை கொடுத்தா கூட அன்பை மாற்ற முடியாது, உண்மையான அன்பை. இதுதான் ஒரு மனுஷீக அன்புக்கு கொடுக்கப்பட்ட ஒரு இலக்கணம். அதனுடைய உச்சம் எது? ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. தான் பிள்ளைக்காக தான் உயிரை ஒருவன் கொடுப்பான். அப்சலோம் கொல்லப்பட்ட போது அப்சலோம் தாவீதையும் அவனுடைய
ஆட்களையும் கொல்ல முயன்றவன். தாவீதை கவிழ்த்து விட்டு அவன் பதவிக்கு வந்தவன். அப்படிப்பட்ட அப்சலோம் கொல்லப்பட்ட போது தாவீது சொன்னா, என் மகனே அப்சலோமே, உனக்கு பதிலாக நான் செத்து இருந்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லி அழுதான். சரித்திரத்தில் ஒரு சம்பவத்தை படிக்கிறோம். எந்த அளவு உண்மைன்னு தெரியல, சரித்திரத்தில் அது எழுதப்பட்டிருக்கு. பாபர் ரொம்ப பிரபலமான பேர் நம்ம நாட்டு அரசியல்ல. அவர் கட்டின ஒரு கட்டடம் பெரிய அரசியல் சர்ச்சைக்குள்ளானது. அந்த பாபர் முகலாய பேரரசர், இந்தியாவை ஆண்டவருடைய மகன், ஒரே மகன் ஹுமாயூன். ஹுமாயூன் வியாதிப்பட்டு மரணப்படுக்கையில் ஆனபோது பாபர் கடவுளிடம் வேண்டிக் கொண்டதாக ஒரு வரலாற்று குறிப்பு சொல்கிறது. என் உயிரை எடுத்துக்கொள்ளும், அதற்கு பதிலாக ஹுமாயூனுக்கு உயிரை கொடுத்து விடும் என்று அவர் வேண்டிக் கொண்டாராம். அவர் இறந்து விட்டாராம். மரணப்படுக்கையில் இருந்த ஹுமாயூன் பிழைத்து கொண்டாராம் என்று வரலாறு சொல்கிறது. ஒரு தகப்பன் தான் உயிரை கொடுத்துருவான் மகனுக்காக. ஒரு தாய் தன் பிள்ளைகளுக்காக உயிரை கொடுப்பா, வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அது இரத்த சம்பந்தம். ஆனால் ஒருவேளை ஒரு சகோதரன் தன் சகோதரனுக்காக, சகோதரிகள் ஒருவருக்காக ஒருவர் உயிரை கொடுக்கலாம். அதில் இரத்த சம்பந்தம் இருக்கு. கணவன் மனைவிக்காக, மனைவி கணவனுக்காக ஒருவேளை உயிரை கொடுக்கலாம். ஏனென்றால் அதில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் என்கிற ஒரு பிணைப்பு, இணைப்பு, குடும்பம் என்கிற ஒரு அமைப்பு அதில் இருக்கிறது. அது ஆகினாலே ஒருவேளை கணவன் மனைவிக்காக, மனைவி கணவனுக்காக உயிரை கொடுக்கலாம். ஆனால் ஒரு நண்பன் இன்னொரு நண்பனுக்காக உயிரை கொடுப்பது வேண்டிய அவசியம் இல்லை. இரத்த சம்பந்தமும் கிடையாது, குடும்பம் என்கிற கட்டு, பிணைப்பு, இணைப்பு கிடையாது. ஒரு நட்பு முறிஞ்சிட்டுனா யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்லை. உறவுகள் முறிந்தால் அது பலருக்கு பதில் சொல்லணும், சட்டத்துக்கு பதில் சொல்லணும், பொருளாதார ரீதியான பாதிப்புகள் அதில் உண்டு. ஆனால் நட்பு முறிஞ்சிடுச்சுன்னா யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்லை. சட்ட பிரச்சனை கிடையாது, சமூக பிரச்சனை கிடையாது, பொருளாதார பிரச்சனை கிடையாது. அப்படிப்பட்ட நட்புக்காக ஒருவன் உயிரை கொடுத்தால் அதுதான் அன்பிலே உச்சமான அன்பு என்று இயேசு சொன்னார். அதை அவர் சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு? 13ஆம் வசனத்தில், யோவான் 15, நண்பனுக்காக உயிரை கொடுக்கிற அன்பை விட உலகத்தில் உயர்ந்த அன்பு ஒன்றும் இல்லை என்று சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்றாரு? 15ஆம் வசனத்தில், இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான், நான் உங்களுடைய சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் என் ஊழியக்காரர் இல்லை, நீங்கள் என்னுடைய சிநேகிதர் என்று சொன்னார். 12 பேரையும் பார்த்து சொன்னார், நீங்கள் என்னுடைய நண்பர்கள் என்று சொன்னார். அதனால தம்முடைய சீடர்களை அவர் நண்பர்களாக கருதுகிறார், நண்பர்களுக்காக உயிரை கொடுத்திருக்கிறார். அதுதான் இங்கே சொல்லப்பட்ட ஒரு பெரிய காரணம். அவர் ஒரு நல்ல சிநேகிதர், உண்மையான சிநேகிதர். உண்மையான சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மை உள்ளவைகள் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகளில் சிநேகம், நட்பை பற்றி பல விஷயங்கள் உண்டு. அவன் சகோதரனிலும் அதிக நுந்தமாய் சிநேகிப்பவனும் உண்டு. நீதிமொழிகள் 18:24, சிநேகிதர் உள்ளவன் சிநேகம் பாராட்ட வேண்டும், சகோதரனிலும் அதிக சொந்தமாய் சிநேகிப்பவனும் உண்டு. அண்ணன் தம்பியை விட அதிக பாசம் வைக்கிற நண்பர்களும் உண்டு என்று நம்ம பார்க்கிறோம். 2 விதமான நட்பு பைபிளில் ரொம்ப ஆச்சரியமான நட்பு. ஒன்று, யோபுவும் அவனுடைய நண்பர்களும். யோபு பிள்ளைகளை இழந்தான், சொத்தை இழந்தான்,
வியாதிப்பட்டிருக்கிறான். எல்லாரும் அவனை விட்டு விலகி போய்விட்டார்கள். மனைவி சண்டை போட்டு விட்டு போய்விட்டாள். 3 நண்பர்கள் வெளிநாட்டிலிருந்து வந்தார்கள். 7 நாள் உட்கார்ந்துருந்தாங்க. ஒன்றும் பேசாமல் 7 நாள் அவங்க கூட உட்கார்ந்துருந்தாங்க. எவ்வளோ அன்பு பாருங்க. வெளிநாட்டிலேருந்து வர்றதே பெரிய விஷயம். நண்பனுக்கு ஒரு துக்கம், இழப்பு. 7 நாள் உட்கார்ந்துருக்க மாட்டாங்க. 1 நாள் 2 நாள் இருப்பாங்க. 7 நாள் உட்கார்ந்துருந்தாங்க. ஆனால் அவனுக்கு ஆறுதலாக அவங்க பேசுகிற, நீ பாவம் பண்ணிட்டு அதான் கர்த்தர் உன்னை அடிச்சுட்டாருனாங்க. அவனை நியாயம் தீர்த்தாங்க, அவனை குற்றம் சாட்டினாங்க. அன்புள்ளவர்கள் தான், ஆனால் அவனுக்கு அவர்கள் உதவவில்லை. யோனத்தான் தாவீது நட்பு 2 பேருடைய ஆத்மாவும் இசைந்திருந்தது. இப்போ பெஸ்டின்னு ஒன்று வந்திருக்குல்ல, என்னுடைய பெஸ்டி அப்படின்றாங்க, சோல்மேட் அப்படின்றாங்க. யோனத்தான் தாவீதனுடைய ஆத்மா இணைந்திருந்தது, இசைந்திருந்தது. யோனத்தான் செத்தப்போ தாவீது என்ன சொல்லி அழுதான் தெரியுமா? பெண்களுடைய அன்பை விட உன் அன்பு அதிகம்பா. பெண்கள் மனைவி கணவன் மேல வைக்கிற அன்பை விட பெண்கள் தான் அதிக அன்பு வைப்பாங்க. அம்மாவினுடைய அன்பு, மனைவியினுடைய அன்பு, மகளுடைய அன்பு, சிநேகிதியுடைய அன்பு, பெண்களுடைய அன்பை விட உன் அன்பு அதிகமாக இருந்தது என்று யோனத்தானை பற்றி தாவீது அழுகுறான் செத்தப்போ. யோனத்தானுடைய ஆத்மாவும் தாவீதுனுடைய ஆத்மாவும் இசைந்து இருந்தது. அப்படிப்பட்ட யோனத்தான் தாவீதோடு கூட போகலை. அவனால் சொகுசை விட்டு போக முடியல. அரண்மனை சொகுசு, பதவியை விட்டு போக முடியல. யோனத்தான் தாவீது நட்பது அதை அடிப்படையாக வச்சு தான் பெஸ்டின்னு சொல்கிறாங்க. ஒரே ஆத்மா, ஒரே மனசு, நாங்கள் பெஸ்டி, சோல்மேட் என்று சொல்கிறார்கள். ஆனால் அந்த யோனத்தான் தாவீதோட போகலை. அப்பா சவுல் தாவீதை கொல்வது என்று முடிவு செய்து விட்டான். அதை ஒன்றும் தடுக்க முடியல, மாற்ற முடியல. இவனும் கூட போயிருக்கலாம். தாவீதோடு கூட போகாட்டா கூட, அப்பாவுக்கு எதிராக போக வேண்டியிருக்கும் என்று நினைத்தால் கூட, எனக்கு இந்த பதவி வேண்டாம். எந்த அரசாங்கம் என்னுடைய உயிர் நண்பனை கொல்லுவதற்கு முடிவெடுத்து விட்டதோ அந்த அரசாங்கத்தில் நான் இருக்க மாட்டேன். எந்த அப்பா அநியாயமாக என் உயிர் நண்பனை கொல்லுகிறாரோ அந்த அப்பாவோடு நான் இருக்க மாட்டேன். நான் தனியாக போகிறேன். லோத்து போன மாதிரி போயிருக்கலாமே. நான் தனியாக போகிறேன், நாட்டை விட்டே போகிறேன். இந்த அரசாங்கமே வேண்டாம், அந்த குடும்பமே வேண்டான்னு போயிருக்கலாம். ஆனால் கடைசி வரை அவங்க அப்பாவோட இருந்தான். கடைசி வரை இந்த அரசாங்க சுகத்தை அனுபவிச்சான். அதனால் அது ஒரு உச்சமான நட்புன்னு சொல்ல முடியாது. இயேசுவினுடைய நட்பு யோனத்தானுடைய நட்பை விட மேலானது. உயிரை கொடுத்தார். அவருடைய சீடர்களாகிய நமக்காக, அவருடைய நண்பர்களாகிய நமக்காக உயிரை கொடுத்தார். நான் உன்னுடைய நண்பன் என்று நம் ஒவ்வொருவருக்கும் நிரூபிப்பதற்காக உயிரை கொடுத்தார். ரோமர் 5:6-8 வசனங்கள் இன்னொரு நோக்கத்தை, இன்னொரு காரணத்தை சொல்கிறது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 6-7-8 வசனங்கள். அன்றியும் நாம் பலன் அற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது. நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோப ஆக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். ஆமே. நாம் பாவிகளாய் இருக்கையில் நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். தம்முடைய அன்பை விளங்க பண்ணுவதற்காக அவர் நமக்காக உயிரை கொடுத்தார். இருக்கிறதுலே கொடுக்கிறதுக்கு பணம் கொடுத்துடலாம், சொத்தை கூட எழுதி வச்சிடலாம். ஆனால் உயிரை கொடுக்கிறது என்பது
ஒரு பெரிய அன்புலே பெரிய அன்பு, உயிரை கொடுக்க முடியாது அவ்வளோ சீக்கிரம். அதுக்கு ஒரு ஃபேனட்டிக் லவ், பைத்தியகாரத்தனமான அன்பு, கிறுக்குத்தனமான அன்பு தேவை. ஒருத்தருக்காக உயிரை கொடுக்கணும்னா, மொழிக்காக உயிரை கொடுத்தவர்கள் உண்டு. எப்படி கொடுத்தாங்கன்னு தெரியல. ஒரு அரசியல் தலைவரை பற்றி ஆதாரப்பூர்வமான ஒரு தகவலை நான் அறிந்தேன். தமிழ் தான் பேசுகிறார் அந்த அரசியல் தலைவர், புதுசாக வந்திருக்கிற ஒரு அரசியல் தலைவர். தமிழ் தான், தமிழ்நாடு, தமிழ் தேசியம் என்று பேசுகிறார். ஆனால் அவருடைய பிள்ளைகளுடைய படிப்பை பற்றி ஒரு ஆதாரப்பூர்வமான தகவலை நான் அறிந்து ஆச்சரியப்பட்டேன். என்ன, அதில் ஒரு சர்வதேச பள்ளிக்கூடத்தில் அவர் சேர்த்திருக்கார் தம் பிள்ளைகளை. அதில் படிக்கிற 2 தமிழர்கள் அவருடைய பிள்ளைகள் தான். வேற தமிழர்களே அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கலை. அங்கே தமிழே கிடையாது, ஒரு பாடம் கூட தமிழ் கிடையாது, 3வது மொழி கூட தமிழ் கிடையாது, விருப்ப பாடம் கூட தமிழ் கிடையாது, எல்லாம் வேறு மொழிகள் தான். லட்சக்கணக்கான ரூபாய் செலுத்தி படிக்க வைக்கிறார். ஆனால் அவர் அரசியல் பண்ணுவது தமிழ் தேசியம். ஆனால் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்தான் எல்லாம் என்று சொல்கிறார். தன் பிள்ளைகளை கொண்டு போய் தமிழே இல்லாத ஒரு இடத்துல சேர்த்திருக்கிறார். இப்படி நடக்குது. இன்னொரு பக்கம் தமிழுக்காக உயிரை கொடுத்த எத்தனையோ பேர் இருக்காங்க. 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் தமிழுக்காக, வேறு மொழி தமிழை ஆதிக்கம் செலுத்திவிடக்கூடாது, தமிழ் தொடர வேண்டும் என்பதற்காக தற்கொலை பண்ணி கொண்டவர்கள், போராட்டத்திலே கொல்லப்பட்டவர்கள், துப்பாக்கி சூட்டிலே கொல்லப்பட்டவர்கள் எத்தனை பேர், மொழிப்போர் தியாகிகள் என்று அவர்களை போற்றுகிற சுதந்திர போராட்ட வீரர்கள் எத்தனை பேர் சுதந்திரத்துக்காக தங்கள் உயிரை கொடுத்திருக்கிறார்கள். மொழிக்காக, மண்ணுக்காக, தேசத்துக்காக இன்றைக்கும் இராணுவ வீரர்கள் தங்கள் உயிரை கொடுக்கிறார்கள். உயிருக்கு ஆபத்து என்று தெரிந்துதான் இராணுவத்துக்கே போறாங்க. இராணுவத்தில் எத்தனை பேர் தங்கள் உயிரை கொடுத்திருக்கிறார்கள். இதெல்லாம் நாட்டின் மீது உள்ள அன்பு, மொழியின் மீது உள்ள அன்பு. இந்த கட்சிக்காக உயிரை கொடுத்தவங்க எத்தனை பேர் இருக்கான்? ஒரு அரசியல் தலைவர் இறந்து போனார், 40 பேர் செத்து போயிட்டான். தற்கொலை பண்ணினவர்கள் சிலர், பலர் அதிர்ச்சியில் செத்து போயிட்டாங்க. அந்த அரசியல் தலைவருடைய மனைவி சாகல, பிள்ளைகள் சாகல, கூட பிறந்தவங்க சாகல, அவர் கூடவே இருக்கிற யாரும் சாகல, அதிர்ச்சியில் சாகல, தற்கொலை பண்ணிக்கல. அவங்க அதுக்காக அவங்களுக்கு அன்பு இல்லைன்னு இல்லை, அன்பு வச்சிருந்தாங்க. ஆனால் அந்த தொண்டர்கள் வச்சிருந்த அன்பு வெறித்தனமான அன்பு. அது ஒரு நேச வைராக்கியம். நேச வைராக்கியம் பாதாளத்தை போல கொடிது. அவங்க வச்சிருந்தது கிறுக்குத்தனமான வெறித்தனமான அன்பு. அதனால தான் உயிரை அதிர்ச்சியில் செத்து போனாங்க அல்லது தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. மனைவி, பிள்ளைகள், குடும்பத்தார், உடன் இருந்தவர்கள் அவர் மேலே அன்பு வைக்கல என்று அர்த்தம் இல்லை. அவங்க வச்சிருந்தது அன்பு, இவங்க வச்சிருந்தது வெறித்தனமான அன்பு, நேச வைராக்கியம். ஆண்டவர் அப்படிதான். அவர் நம்ம மேலே ஒரு சாதாரண அன்பு வைக்கல. நம்முடைய குடும்பத்தார், நண்பர்கள் நம்ம மேலே வச்சிருக்கிற மாதிரி ஒரு சாதாரண அன்பு வைக்கல, வெறித்தனமான அன்பு வச்சிருக்கிறார். உணர்வு பூர்வமான அன்பு, வெறித்தனமான அன்பு வைத்திருக்கிறார். அந்த அன்பை வெளிப்படுத்ததான் நான் உன் மேலே நான் வெறித்தனமான அன்பு வச்சிருக்கிறேன். வேதம் சொல்கிறது அவர் நம்ம மேல் வைராக்கிய வாஞ்சையாக இருக்கிறார். அதுதான் வைராக்கிய வாஞ்சை. யாக்கோபினுடைய புஸ்தகத்தில் படிக்கிறோம். என் உள்ளத்தை கவர்ந்த ஒரு வசனம், யாக்கோபினுடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் 5ஆம் வசனம். நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மில் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? ஆவியானவர் நம்மேல் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார். பிதாவாகிய தேவன் நம்ம மேல வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிறார். கிறிஸ்து நம்ம மேல வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்தாவி ஆகிய திரியேக தேவன் நம்ம மேல வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிறார். வெறித்தனமான அன்பு உள்ளவராய் இருக்கிறார். அதை நிரூபிக்கத்தான் உயிரை கொடுத்தார்.
பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நீர் ஒரு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நல்ல மேய்ப்பன் நீர் மட்டும்தான். ஏனென்றால் ஆடுகளுக்காக எங்களுக்காக எந்த மேய்ப்பனை உயிரை கொடுக்கல, மேய்ப்பர்களாக இருக்கிற நாங்கள் யாருக்காகவும் உயிரை கொடுக்கல. நீர் மட்டும்தான் நல்ல மேய்ப்பன். அதை நிரூபிக்கத்தான் உயிரை கொடுத்தீர். நண்பனுக்காக உயிரை கொடுப்பது தான் உச்சகட்ட அன்பு. எங்களை நண்பர்களாக நீர் கருதுகிறீர். நாங்கள் சீடர்கள் மட்டுமல்ல, ஊழியக்காரங்க மட்டுமல்ல, உங்கள் பிள்ளைகள் மட்டுமல்ல, உங்களுடைய நண்பர்கள். எங்களை நண்பர்களாக நீர் ஆண்டவரே நடத்துகிறீர். நண்பர்களாக பார்த்து எங்களுக்காக நீர் உயிரை கொடுத்து உச்சகட்ட அன்பை காண்பித்ததற்காக ஸ்தோத்திரம். வெறித்தனமான அன்பு. நாங்கள் பலவீனர்களாக இருந்தபோது, நல்லவர்களாக இல்லாத போது, நாங்கள் உமக்கு எதிரிகளாக இருந்தபோது எங்களுக்காக உயிரை கொடுத்தீர். அதான் வெறித்தனமான அன்பு, வைராக்கிய வாஞ்சை. உம்முடைய அன்பை நாங்கள் உணர்ந்து கொள்ள, புரிந்து கொள்ள, அந்த அன்புக்கு நாங்கள் பாத்திரமாய் வாழ, நன்றி உள்ளவர்களாய் வாழ, நாங்களும் முழு இருதயத்தோடு உம்மை நேசிக்க எங்களுக்கு உதவி செய்ய முடியாய் கெஞ்சுகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.